இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ நல்லபடியா நகை கிடைச்சிருச்சு. அப்பா. அப்போ மதினி வீட்டு நகையை தான் நம்ம மீட்டு கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஜிகிர்தண்டாக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. என்ன பண்றது? நகை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு பதட்டமாவே இருந்தது. எப்படி இந்த கல்யாணம் நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படிலாம் ஏன் தான் நினைக்கிறீங்க? நகையா முக்கியம். என்ன ஆனாலும் நான் தேன்மொழிய கல்யாணம் பண்ணி பார்த்தேன். அது உங்க நல்ல மனசு மாப்ள. ஆமா மாமா, நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. காசு நகையை பெருசா பாக்குறது இல்ல. இப்ப நம்ம டிரைவர் கூட வாய் பேச முடியலனாலும் சொந்த கால்ல நிக்கணும்னு பாக்குறாரு, உழைக்கிறாரு. ஆனா சில திருட்டு பயலுக இருக்கானுங்க. இது யாருமா சொல்ற? நகையை திருடினவன் தான். அவன் ஒரு வெட்டி பையன் மாமா. ஊரையே சுத்திட்டு இருப்பான். ஆளு பார்க்க நல்லா தடிமாடு மாதிரி இருப்பான். அவன் வாயை திறந்தா பேசுறத நிறுத்தவே மாட்டான். நம்மள டேமேஜ் பண்றாளே, நம்ம நல்லது பண்ண கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவனுக்குலாம் உழைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணமே கிடையாது. திருட்டு பையன். அவனெல்லாம் காலத்துக்கும் ஜெயில போட்டு அடைச்சு வைக்கணும். என்னப்பா, எதுக்கு பிரேக் அடிச்ச?